பிரதானமான போட்டியாளர்களாக திரு ரணில் விக்ரமசிங்கவும் திரு சஜித் பிரேமதாசாவும் தான் களத்திலே நிற்பதாக தெரிகிறது. தமிழ் மக்களுடைய வாக்கு என்பது யாருக்கு செலுத்துவது என்ற ஒரு கேள்விக்குறியும் இந்த இருவருக்கும் இடையில் சமமாக பங்கிடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது. ஆகவே இந்த தமிழ் மக்களுடைய வாக்கில் தான் வெற்றியாளர் யார் என்று தீர்மானிக்கப்படலாம். இந்த பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டிருக்கிறார். பிரதான நோக்கம் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு, நீதி பொறிமுறை இதுவரை எட்டப்படாமல் இருப்பதை புலப்படுத்துவதற்கும் தமிழ் மக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு வந்ததையும் சஜித் பிரேமதாசா ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டார் என்ற டாக்லஸ் தேவானந்தா, பிள்ளையான், வியாழேந்திரன், கருணா போன்றவர்களும் இதே கருத்தை தான் முன்வைத்து வருகிறார்கள். தாங்களும் தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக இருக்கும் வேட்பாளர்கள் அதிகமாக தமிழ் பிரதேசங்களை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்திருக்கிறார். அவர்களுடைய பிரச்சாரங்கள் கூட கிட்டத்தட்ட ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அவருக்கு மேற்பட்ட பிளவினாலே ரணில் விக்ரமசிங்க பாரிய பின்னடைவை சந்தித்திருந்தாலும் வாக்கு வங்கி என்ற அடிப்படையிலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த நாட்டை கொண்டு வந்திருக்கிறார் என்பது பெரும்பாலும் பரவலாக இலங்கை முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக காணப்படுகிறது. ஆகவே பொது தேர்தலிலே பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். கால் 96000037. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இலங்கையில் இருக்கும் பொருளாதார ஆய்வாளரும் அரசியல் விமர்சகருமான குருசுவாமி சுரேந்திரன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. மீண்டும் ஊடறுப்பு நிகழ்ச்சியினூடாக மக்களை சந்திக்க நீங்கள் வழங்கிய சந்தர்ப்பத்துக்கும் நன்றி கூறுகிறேன். மிக நீண்ட நாளைக்கு பின்னர் பொருளாதார நெருக்கடி, அதன் பின்னர் இடம்பெற்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் பல எதிர்வு கூறல்களை கூறியிருந்தீர்கள். அத்தனை எதிர்வு கூறல்களும் நீங்கள் பட்டியலிட்டது போன்றே நடந்திருக்கின்றன. இப்போதும் அந்த ஒரு தகவலுக்காகவே உங்களை மீண்டும் அழைத்திருக்கின்றேன். இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையை, அதனுடைய தன்மைகளை அறிந்து கொள்வதற்காக. இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் மிகவும் உச்சம் தொட்டிருக்கின்றது. அரசியல் கட்சிகள் மத்தியில், மக்கள் மத்தியில் அல்ல. இப்போது இருக்கக்கூடிய இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலில் பலமுனை போட்டிக்கான சந்தர்ப்பங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பலமுனை போட்டி எப்படி இருக்க போகின்றது? உங்களுடைய பார்வையில் இதில் பொருளாதாரமும் கலந்த ஒரு ஜனாதிபதி தேர்தலாகத்தான் எல்லோரும் கூறுகின்றார்கள். நீங்கள் அதனை எப்படியான வகையில் பார்க்கிறீர்கள்? நீங்கள் சொன்னது உண்மைதான் தமிழரசு. இப்பொழுது இருக்கிற இலங்கை மக்கள் தங்களை யார் பொருளாதாரத்திலிருந்து மீட்டெடுத்து வாழ்க்கை சுமையிலிருந்து தங்களை காப்பாற்றுவார்கள், மீண்டும் பழைய நிலைமைக்கு வாழ்க்கை திரும்பாதா, அதை எந்த தலைவன் தங்களுக்கு செய்ய போகிறான் என்ற அந்த ஒரே ஏக்கத்தோடு தான் ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கு மக்கள் முகம் கொடுக்கிறார்கள். நீங்கள் வேறு எந்த பிரச்சனைகளை பற்றி பேசினாலும் மக்கள் அதில் அக்கறை இல்லை. தாங்கள் நிம்மதியாக தங்களுடைய வருமானத்துக்கு ஏற்றது போல வாழ வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பது அவருடைய பிரதான நோக்கம். மின்சார பட்டியலினுடைய விலை அதிகரித்திருக்கிறது, எரிபொருளினுடைய விலை அதிகரித்திருக்கிறது, அன்றாட வாழ்க்கை செலவு அதிகரித்திருக்கிறது என்று பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து இறுக்கமான சூழ்நிலையின் உச்சத்தை தொட்ட நிலைமையில் தான் இந்த ஜனாதிபதி தேர்தல் நகர்ந்து வந்திருக்கிறது. இப்பொழுது தேர்தலும் அறிவிக்கப்பட்டு வேட்பாளர்களும் வருகின்ற 14ஆம் தேதி தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்யக்கூடிய சூழ்நிலையில் காணப்படுகிறது. ஆகவே இதில் 3 பிரதான சூத்திரதாரிகள் வேட்பாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் தற்பொழுது இருக்கிற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள், அடுத்தது போன முறை ஜனாதிபதி தேர்தலில் நின்று 2ஆவதாக வந்த சஜித் பிரேமதாசா அவர்கள், 3ஆவதாக அனுரகுமார திசாநாயக்க. இந்த மூவருக்கிடையில் தான் போட்டி நிலவும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இப்பொழுது கால சூழ்நிலையின்படி இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் இருந்த குறுகிய கால நகர்வுகளிலே அவதானிக்கின்ற பொழுது பிரதானமான போட்டியாளர்களாக திரு ரணில் விக்ரமசிங்கவும்
திரு சஜித் பிரேமதாசாவும் தான் களத்திலே நிற்பதாக தெரிகிறது. ஆகவே அந்த போட்டி அவர்கள் இருவருக்கும் மத்தியில் தான் இருக்கும் என்று எல்லோருடைய கருத்து கணிப்பாகவும் என்னுடைய கருத்து கணிப்பாகவும் இருக்குது. உங்களுடைய கருத்து கணிப்பின் அடிப்படையில் இப்போதைய தேர்தலில் வடக்கு கிழக்கில் மிகவும் எந்த ஒரு காலத்திலும் இல்லாத போன்று தமிழ் பொது வேட்பாளருடைய பெயரும் அதனுடைய கருத்தாடல்களும் அதிக அளவில் உச்சரிக்கப்படுகின்றன. அவை தொடர்பிலும் மக்களும் இன்று அவை தொடர்பில் பொது அமைப்புகளினுடைய பங்கு பெற்றுதலை பார்க்கின்ற போது மக்களும் அதில் ஒரு ஈடுபாடு உடையவர்களாக இருக்கின்றார்கள். அந்த பொது வேட்பாளருடைய பெயர் அல்லது அந்த ஒரு வேட்பாளர் நிறுத்தப்படுகின்ற போது இந்த ஜனாதிபதி தேர்தல் எந்த அளவில் ஒரு பலம் மிக்கதாக இருப்பதற்கு சூழ்நிலை இருக்கின்றது. இன்று தெற்கிலே இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தனித்து சிங்கள மக்களுடைய வாக்கு மாத்திரம் பெற்றுக்கொண்டொருவர் 51% பெற்ற ஒரு ஜனாதிபதியாக வெற்றி பெற முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது. ஏனென்றால் கடந்த காலங்களில் எதிர்கொண்ட தேர்தல்களில் நாங்கள் ஒரு பொது எதிரியை நாங்கள் கண்டிருந்தோம். ஒன்று மஹிந்த ராஜபக்ச அல்லது கோட்டபாய ராஜபக்ச. இவர்கள் யுத்த குற்றத்தை புரிந்தவர்கள் என்ற வகையிலே அவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் கொண்டிருந்தார்கள். பொதுவாக வடக்கு கிழக்கு மக்கள் கொண்டிருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு எதிராக நீங்கள் யாரை நிறுத்தினாலும் அவர்களுக்கு தங்களுடைய வாக்கை அள்ளி வழங்குகின்ற சூழ்நிலை தமிழ் மக்கள் மத்தியிலே காணப்பட்டது. ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே தமிழ் மக்களோடு இணங்கி செல்லுகின்ற அல்லது இணங்கி சென்ற வரலாற்றை கொண்ட 2 பிரதான வேட்பாளர்கள், மற்றது பாராளுமன்றத்திலும் எதிர்கட்சியிலே வீற்றிருந்த 3 வேட்பாளர்கள் இப்பொழுது களமிறங்கி இருக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நல்லாட்சி காலத்திலே மைத்ரிபால சிறிசேனா அவர்களோடு சேர்ந்து பெரும்பாலான வாக்கு வங்கியை பெற்றிருந்தார், ஆட்சி அமைத்திருந்தார். அதே போன்று தமிழ் மக்களுக்கான அந்த ஏக்கிய ராஜ்யம் என்று விமர்சிக்கப்பட்ட ஒரு அரசியல் தீர்வை முன்மொழிந்து செயல்படுத்துவதற்காக முயன்றிருந்தார். அதே போன்று சஜித் பிரேமதாசா, கோட்டபாய ராஜபக்ச அவருடைய காலகட்டத்திலே அதிக அளவு வாக்கை வடக்கு கிழக்கு மலையகம் முஸ்லிம் மக்கள் மத்தியிலும் பாரிய வாக்குகளை பெற்று கிட்டத்தட்ட 57 லட்சம் வாக்குகளை அவர் பெற்றிருந்தார். அன்பகுமார் திசாநாயக்க அவர்கள் எதிர்கட்சியிலேயே தமிழ் அரசியல் தரப்புகள் கட்சிகளோடு ஒன்றிணைந்து ஒரு எதிர்கட்சியாக பாராளுமன்றத்தில் பயணித்தவர். ஆகவே இந்த 3 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையான குணாம்சம், இவர்கள் மூவரும் எதிர்கட்சியிலே கூட்டமைப்போடு அல்லது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களோடு பயணித்தவர்கள் என்ற அடையாளத்தோடு இவர்கள் இறங்கி இருப்பதனாலே தமிழ் மக்களுடைய வாக்கு என்பது யாருக்கு செலுத்துவது என்ற ஒரு கேள்விக்குறியும் இந்த இருவருக்கும் இடையில் சமமாக பங்கிடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது. ஆகவே இந்த தமிழ் மக்களுடைய வாக்கில் தான் வெற்றியாளர் யார் என்று தீர்மானிக்கப்படலாம் என்ற சூழ்நிலை தற்பொழுது நிலவுகிறது. இந்த வாக்குகள் சமமாக பங்கிடப்பட்டு வருகிறது. இன்னொரு விடயத்தையும் நான் பார்க்கிறேன். இந்த நேரத்தில் தான் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அல்லது ஒரு பேச்சுவார்த்தை மேடைக்கு உறுதியான ஒரு நிலைப்பாட்டை தென்னிலங்கையில் இருக்கிற வேட்பாளர்கள் கொள்ள முடியுமா, அல்லது அவர்கள் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார்களா, அல்லது சர்வதேசத்தினுடைய தென்னிலங்கையில் இருப்பவர்களுடைய மனதிலே தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு ஜனாதிபதி தேர்தலில் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும் நோக்காக தங்களுடைய விரக்தியை அல்லது தங்களுடைய நம்பிக்கையின்மையை புலப்படுத்துவதற்காகவும் அரசியல் தீர்வுக்கான ஒரு அழுத்தத்தை அல்லது ஒரு கோரிக்கையை சர்வதேசம் அங்கீகரிக்க வேண்டும், தென்னிலங்கை வழங்கிக் கொள்ள வேண்டும் அல்லது வேட்பாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டிருக்கிறார். பிரதான நோக்கம் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு, நீதி பொறிமுறை இதுவரை எட்டப்படாமல் இருப்பதை புலப்படுத்துவதற்கும் தமிழ் மக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு வந்ததையும் வெளிப்படுத்துவதாகவே அமைந்திருக்கிறது. ஆனால் தமிழரசு தெற்கிலே இருக்கிற களத்தை நீங்கள் பார்த்தீர்கள், நான் சொன்னது போல நண்பர்கள் வட்டத்தில் இருந்தாலும் சிலர் சஜித் பிரேமதாசா ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டார் என்ற ஒரு அதீத கற்பனையோடு அந்த பக்கம் சாய்ந்திருப்பதும் அதற்காக பேசுவதும் அதை பற்றி அதிகம் பிரஸ்தாபிப்பதையும் அவர்களே, நீங்கள் கூறிய அந்த விடயத்துக்கு செல்வதற்கு முன்னர் நீங்கள் முன்னர் குறிப்பிட்டீர்கள், பேச்சு மேசைக்கு செல்வதற்கு கூட பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் மிக பிரதானமாக இருக்கும். தென்னிலங்கையில் இவை ஒரு ஆழமாக பார்க்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன என்பது உங்களுடைய கருத்தாகவும் தமிழர் தாயகத்திலும் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய அரசியல் அறிவாளிகளுடைய கருத்தாகவும் இருக்கின்றது. ஆனால் இந்த கருத்து இங்கு முரண்படுகின்றது. பொது வேட்பாளர் தோல்வியின் பின்னர் அரசியல் தீர்வு
குறித்து அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். இது ஒரு ஆபத்தான ஒரு ஆரம்பம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் தொடர்ச்சியாக கூறுகின்றார். பொது வேட்பாளரை தோற்கடிப்பதற்கு நான் முதன்மையாக நின்று பிரசாரத்தில் ஈடுபடுவேன் என்றும் கூறுகின்றார். ஆனால் நீங்களும் அங்கிருக்கக்கூடிய சிவில் சமூகங்கள், வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் அமைப்புகள், சர்வ மத தலைவர்கள் எல்லோரும் மாறுபட்ட கருத்தையும் கூட்டான ஒரு கருத்தையும் முன்வைக்கின்றீர்கள். இவர் இப்படி கூறுகின்றார். ஏன் இதனை நான் உங்களிடம் கேட்கின்றேன் என்று நீங்கள் யோசிக்கலாம். தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர், தென்னிலங்கையில் இருந்து யாரும் இந்த கருத்தை முன்வைக்கவில்லை, அவர் இதனை கூறுகின்றார். அதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இப்பொழுது அரசாங்கத்தோடு அல்லது அரசு தரப்பிலே தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்கள் என்று கருதப்படுகின்ற டாக்லஸ் தேவானந்தா, பிள்ளையான், வியாழேந்திரன், கருணா போன்றவர்களும் இதே கருத்தை தான் முன்வைத்து வருகிறார்கள். தாங்களும் தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக குரல் கொடுக்கிறோம் என்று. திரு சுமந்திரன் அவருடைய கருத்தும் அவர்களுடைய கருத்தோடு ஒத்து போகிறது. இந்த தமிழ் பொது வேட்பாளர் எப்படியோ ஜனாதிபதியாக வர முடியாது என்பது நாங்களும் அறிந்த விடயம். ஆகவே தமிழ் பொது வேட்பாளர் தோல்வி அடைவார் என்று சொல்வதற்கான எந்த இலக்கும் இல்லை. தமிழ் பொது வேட்பாளர் 52 லட்சம் வாக்கு எடுக்கவில்லை என்றால் தோற்று விடுவார் என்று சொல்வது ஒரு முட்டாள்தனமான கருத்து. அவை இங்கு நாங்கள் முன்வைக்க முயல்வது தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை தமிழ் தேசம் ஒன்றிணைந்து முதல் தடவையாக களமிறக்க செல்லுகிறது. அதற்கான காரணம் என்ன என்பதை தெரிவிக்கின்ற பொழுது தென்னிலங்கையில் இருப்பவர்கள், சர்வதேச நாடுகள் மற்றும் புலம்பெயர் அமைப்புகள் எல்லோரும் அதனுடைய தாற்பயத்தை புரிந்து கொள்ளுகிறார்கள். என்னென்றால், இதுவரை காலமும் தெற்கில் இருக்கின்றவர்களோடு பேச்சுவார்த்தை மேடையிலோ அல்லது ஒரு அவர்களின் அழைப்பை ஏற்று அவர்களிடம் பிரேரணைகளை முன்வைத்து அவர்கள் ஏற்றுக்கொண்ட பின்னர் அவர்களுக்கு ஆதரவு அளித்து வந்த தமிழ் சமூகம் இந்த முறை பிடிவாதமாக என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று ஒரு பொது வேட்பாளரை களமிறக்கி இருப்பது வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்களுடைய வாக்கை அவருக்கு செலுத்துவதை கருத்தில் கொண்டுதான் அவர்கள் அந்த பொது வேட்பாளரை களமிறக்கி இருக்கிறார்களே தவிர இலங்கை ஜனாதிபதியாக வருகின்ற நோக்கம் எள்ளளவும் இல்லை. இந்த வெற்றி வாய்ப்புக்காக இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை இழக்கின்ற பொழுது இந்த தெற்கில் இருக்கிற வேட்பாளர்கள் ஏற்கனவே பார்த்திருப்பீர்கள், பொது வேட்பாளர் என்ற கருத்து வந்தவுடனேயே தெற்கில் இருக்கும் வேட்பாளர்கள் அதிகமாக தமிழ் பிரதேசங்களை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்திருக்கிறார். அவர்களுடைய பிரச்சாரங்கள் கூட தமிழ் மக்கள் பிரதேசங்களிலிருந்து தான் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதையும் பார்த்திருப்பீர்கள். அதையும் தாண்டி தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் பிரச்சனை இருக்கிறது. அதை நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம், அங்கீகரிக்கிறோம். அந்த அரசியல் தீர்வை நாங்கள் புதிய அரசியல் யாப்பினூடாக நாங்கள் பெற்றுத் தருவோம். அதுவரைக்கும் மாகாண சபை முறைமையை அதிகாரங்களோடு நாங்கள் பகிர்ந்து நடைமுறைப்படுத்துவோம் என்ற கோஷங்களோடு ஒரு காலமும் நாங்கள் கேட்டும் சொல்லாத விடயங்களை இன்று அவர்களாகவே சொல்லிக் கொண்டு வருவதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த கருத்தென்பது சில வேளைகளில் இந்த ஜனாதிபதி வேட்பாளர்களில் யாராவது ஒருவரோடு சேர்ந்து பயணிப்பதற்கு ஏற்கனவே உறுதிமொழியை கொடுத்துவிட்டு இந்த பொது வேட்பாளர் என்பது தமிழ் மக்களுடைய வெல்லக்கூடிய வாக்குகளை தடுத்து நிறுத்திவிட்டால் தான் உறுதிமொழி கொடுத்த வேட்பாளர் சில வேளைகளில் 51% பெற்றுக்கொள்ள முடியாமலோ அல்லது ஒட்டுமொத்தமாக வெற்றி வாய்ப்பை இழக்க வேண்டி இருக்குமோ என்ற ஒரு அச்சத்திலே இந்த கருத்துக்கள் வெளிவருவதாகவே நான் கருதுகிறேன். நீங்கள் கூறிய இந்த அச்சநிலை தொடர்பில் தான் ஒரு தரவோடு உங்களிடம் சில வினாக்களை முன்வைக்கப் போகின்றேன். குறிப்பாக 2019 ஆண்டு இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் 83.72 வாக்குகள் பதிவாகியிருந்தன. அதில் குறிப்பாக கோட்டாபாய ராஜபக்ச 69,24,255 வாக்குகள் 52.25% வாக்குகளையும், சஜித் பிரேமதாச 55,64,239 வாக்குகள் 41.99% வாக்குகளையும், அனுரகுமார திசாநாயக்க 4,18,553 வாக்குகள் 3.16% வாக்குகளையும் பெற்றிருந்தார். ஆனால் இதில் என்ன விடயம் இருக்கின்றது என்று சொன்னால், சஜித் பிரேமதாச வெற்றி பெற்ற பகுதிகளை பார்த்தீர்கள் என்றால் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் 63.9% வாக்குகள், திருகோணமலை மாவட்டத்தில் 72.1%
1 வாக்குகள். அதே போன்று மட்டக்களப்பு மாவட்டம் திருகோணமலை மாவட்டத்தில் 72.10 வீதமான வாக்குகள், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 78.70 வீதமான வாக்குகள், நுவரெலியா மாவட்டம் 58.28 வீதமான வாக்குகள், யாழ் மாவட்டம் 83.86 வீதமான வாக்குகள், வன்னி மாவட்டம் 82.12 வீதமான வாக்குகள். ஒட்டுமொத்தத்தில் கிட்டத்தட்ட அவர் 6 மாவட்டங்களில் தன்னுடைய வெற்றியை கணிசமான அளவில் மிக பெரும்பான்மையான வித்தியாசத்தில் பதிவு செய்திருக்கின்றார். அந்த தேர்தல் கோட்டாபய ராஜபக்ச சஜித் பிரேமதாசாவை நேரடி வேட்பாளராக எதிர் வேட்பாளராக இருந்தவர். இப்போதைய சூழ்நிலையில் நீங்கள் முன்னர் குறிப்பிட்டு வந்தீர்கள், தென்னிலங்கையில் சஜித் பிரேமதாசா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பலர் கூறுகின்றார்கள் என்று. நான் வடக்கு கிழக்கு மலையகத்தை உங்களிடம் கூறியிருக்கின்றேன், வாக்கு வீதத்தின் அளவையும் கூறியிருக்கின்றேன், சஜித் பிரேமதாசாவினுடைய வாக்கு வீதத்தின் அளவையும் கூறியிருக்கின்றேன். அரசியல் பார்வையில் கட்சிகளை விட்டு விடுவோம், தனிப்பட்ட குரோதங்களை விட்டு விடுவோம். இப்போது இருக்கக்கூடிய இந்த தரவுகளின் அடிப்படையில் களத்திலே நிற்கக்கூடியவர்கள் சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க, அனுரகுமார திசாநாயக்க. நீங்கள் இப்போது ஒரு அரசியல் கட்சி இல்லை என்கின்ற வகையில் தான் நான் இந்த செவ்வியையும் உங்களிடம் எடுத்திருக்கின்றேன். தமிழ் பொது வேட்பாளரை இதில் முதன்மை பெறுகின்றார். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த தேர்தல் எப்படி அமைய போகின்றது? நல்ல அருமையான கேள்வி தமிழரசு. நீங்கள் சொன்ன இந்த கணக்கு வழக்குகள், கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் 69 லட்சம், சஜித் பிரேமதாசா 55 லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தார்கள் 2019. அப்பொழுது ரணில் விக்ரமசிங்க கூட சஜித் பிரேமதாசாவோடு இணைந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். அனுரகுமார திசாநாயக்கா 5 லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தார். இது நடந்து முடிந்த கணக்கு. சஜித் பிரேமதாசவும் ரணில் விக்ரமசிங்கவும் பிரிந்த பின்னர் நடந்த தேர்தலிலே கோட்டாபய ராஜபக்ச, அதாவது ஆளும் தரப்பு, அப்படி ஜனாதிபதியினுடைய தரப்பு ஆக மொட்டு கட்சி அதே 69 லட்சம் வாக்குகளைத்தான் பொது தேர்தலிலே கபலீகரம் செய்திருந்தார். ஆனால் சஜித் பிரேமதாசா அவர்களுடைய வாக்கு ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் ரணில் விக்ரமசிங்கவிடமிருந்து அவர்களுக்கு இந்த பிளவுக்கு பின்னர் கிட்டத்தட்ட அவருடைய வாக்கு வங்கி 24 லட்சமாகத்தான் அவருடைய கட்சியினுடைய வாக்கு வங்கி அமைந்திருந்தது. ஆகவே அவர் இந்த ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ளுகின்ற பொழுது 55 லட்சம் வாக்குகளோடு அவர் இதை எதிர்கொள்ளவில்லை என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். அவர் 24 லட்சம் வாக்குகள் இருந்துதான் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அவருக்கும் ஏற்பட்ட பிளவினாலே ரணில் விக்ரமசிங்க பாரிய பின்னடைவை சந்தித்திருந்தாலும் வாக்கு வங்கி என்ற அடிப்படையிலே சஜித் பிரேமதாசா அவர்களும் மிகப்பெரிய பின்னடைவை, கிட்டத்தட்ட 30 லட்சம் வாக்குகளை இழந்திருக்கிறார் பொது தேர்தலிலே. இது ஒரு அபாயகரமான எடுத்துக்காட்டு. 83% வாக்குகளை யாழ் மாவட்டத்திலே பதிவு செய்திருந்தாலும் அவருடைய கட்சியின் பிரதிநிதியாக ஒருவர் கூட யாழ் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்படவில்லை. அதுவும் எண்ணிக்கையில் கூட, எண்ணுவதற்கு கூட அவருடைய கட்சியினுடைய வாக்குகள் கரிசனையில் கொள்ளப்படவில்லை என்ற யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வாக்கு வங்கியில் மிக பாரிய சரிவு, அல்லது ஒரு நம்பிக்கையினம், ஒற்றுமையாக இல்லாமல் பிளவு வந்து விட்டது, இவர்களிடம் பலம் இல்லை என்ற ஒரு நம்பிக்கையினம் மக்களுக்கிடையில் ஏற்பட்டிருந்ததாலே மிகப்பெரிய ஒரு சரிவை அவர் எதிர்நோக்கி இருந்தார். அதே போன்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட முடியாத அளவுக்கு அவர்களும் ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்திருந்தார். ஒட்டுமொத்தமாக 2 வேட்பாளர்களும் பிரிவினாலே மிகப்பெரிய தாக்கத்தை எதிர்கொண்டிருக்கிறார்கள். அதே சஜித் பிரேமதாசா 55 லட்சம் வாக்கு, இன்னும் ஒரு 20 லட்சம் வாக்கு எடுத்தால் 3/2 பெரும்பான்மை, 51% பெரும்பான்மையை பெற்று விடுவார் என்று பலருடைய கருத்து கணிப்பு இருக்கிறது. அது தவறானது. 24 லட்சத்திலிருந்து அவர் எவ்வளவு தூரம் நகர்ந்து செல்லுகிறார், முன்னேறுகிறார் என்பதை பொறுத்துத்தான் இந்த ஜனாதிபதி தேர்தல் அமைய போகிறது. அதே போன்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக வந்த பின்னர் இந்த பொருளாதாரம், நீங்கள் ஏற்கனவே சொன்னது போன்ற பொருளாதாரத்தில் நாட்டை மீட்டெடுத்தது என்பதை விட மக்கள் எதிர்கொண்ட மிக கடுமையான சூழ்நிலையில் எந்த பொருட்களும் கிடைக்காமல் அவதியுற்ற நிலைமையிலே சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு ஜனாதிபதி பதவியை வழங்க முற்பட்ட பொழுதும் அவர் அதிலிருந்து பின்வாங்கியதும், அதற்கு பின்னர் அவருக்கு சர்வதேச அழுத்தங்களினூடாக 2வது சந்தர்ப்பத்தை பாராளுமன்றத்தினூடாக வழங்கிய பொழுது அந்த தேர்தலிலிருந்தும் அவர் பின்வாங்கி கொண்டார். ஆக இந்த நிலைமையிலே நாடு மிகவும் சிக்கலான சூழ்நிலையில் தன்னுடைய தத்துணிச்சலோடு இந்த நாட்டை சிக்கலான சூழ்நிலையில் தலையை கொடுத்து ஏற்றுக்கொண்டு இன்று ஒரு சுமூகமான நிலைக்கு, அதாவது பழைய நிலைமைக்கு திரும்பாவிட்டாலும் கூட மக்கள் சாதாரணமாக வாழக்கூடிய நிலைமைக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த நாட்டை கொண்டு வந்திருக்கிறார் என்பது
பெரும்பாலும் பரவலாக இலங்கை முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக காணப்படுகிறது. ஆகவே பொது தேர்தலிலே அவருடைய கட்சி அதிக வாக்குகளை பெறாவிட்டாலும் கூட இப்பொழுது தனி மனிதனாக அவருடைய வாக்கு வங்கி மிக பாரிய ஒரு பாய்ச்சலை கண்டிருப்பது என்பதும் தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. அதே போன்று மொட்டு கட்சியில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் கடந்த வாரங்களில் கிட்டத்தட்ட 95 பேர், இதுவரைக்கும் 101 பேர் அவருடன் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் என்ற கருத்தும் இதில் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயம். என்னதான் மொட்டு கட்சியினுடைய வாக்கு வங்கிகள் அறகலைய போராட்டத்தினால் தொலைக்கப்பட்டிருந்தாலும் இந்த 101 பேருடைய வாக்கு வங்கிகள் 69 லட்சத்திலிருந்து சரி பாதியாக குறைந்திருக்கிறது என்று கருதினால் கூட கிட்டத்தட்ட 30 லட்சம் அல்லது 35 லட்சம் வாக்கு பின்னணியோடு தான் ரணில் விக்ரமசிங்கனுடைய இந்த பயணம் ஆரம்பித்திருக்கிறது. சஜித் பிரேமதாசா 24 லட்சத்தோடு ஆரம்பித்திருக்கிறார். அனுரகுமார் திசாநாயக்க 5 லட்சம் வாக்குகளோடு தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். அது ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு 15 லட்சம் அல்லது 17 லட்சம் வாக்குகளை இப்பொழுது எட்டி பிடித்திருக்கிறது என்பது கருத்து கணிப்பு. என்னுடைய அவதானமும் அப்படித்தான் இருக்கிறது. ஒரு 20 ஆகக்கூடியது ஒரு 20-22 லட்சம் வாக்குகளை அவருடைய கட்சி பெற்றுக் கொள்ளலாம் என்ற ஜனாதிபதி தேர்தலில் அந்த கருத்து நிலவுகிறது. ஆகவே மிக பாரிய போட்டி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் சஜித் பிரேமதாசாவுக்கும் மத்தியில் தான் இருக்கிறது. ஆகவே பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது என்ற கருத்து கணிப்பு வருகின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்கக்கும் சஜித் பிரேமதாசாவுக்கும் இருக்கின்ற இந்த போட்டி நிலைமையைத்தான் நீங்கள் சொன்ன இந்த கணக்குகளின் அடிப்படையை வைத்துக் கொண்டு, கடந்த காலத்து அடிப்படை மாத்திரமல்ல, தற்பொழுது பொருளாதார சிக்கல், அதிலிருந்து நாட்டை மீட்பென்பதன் ஊடாக ஏற்பட்டிருக்கக்கூடிய வாக்கு வங்கியினுடைய அலையையும் வைத்துக் கொண்டு இந்த நிலைமையை கருத்தில் கொண்டுதான் வெற்றியாளர் யார் என்பதை தீர்மானிக்க வேண்டும். அதே நேரம் வடக்கு கிழக்கிலே அதிகப்படியான வாக்கு சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்பது இப்போது பொது வேட்பாளர் என்ற ஒரு புதியவர் நிறுத்தப்படுகின்ற பொழுது பெரும்பான்மையான ரணில் அவர்கள் சஜித் பிரேமதாசாக்காக வழங்கப்பட்ட வாக்குகள் பொது வேட்பாளரின் பக்கம் ஈர்க்கப்படலாம் என்ற ஒரு அபாயகரமான சூழ்நிலையும் காணப்படுகிறது. இது கட்சி அரசியல், தேர்தல் அரசியலை தாண்டி பொது கணக்கீடு என்ற வகையிலே அவதானிக்கின்ற பொழுது பொது வேட்பாளர் எடுக்க போகின்ற ஒவ்வொரு வாக்கும் கிட்டத்தட்ட சஜித் பிரேமதாசாவினுடைய வெற்றி வாக்கை கடந்த ஜனாதிபதி தேர்தல் எண்ணிக்கையை கருத்திலே கொண்டுதான் இதை நான் சொல்லுகிறேன். கிட்டத்தட்ட அவருடைய வெற்றி வாய்ப்பை பறிக்கின்றதாக அல்லது அதை கேள்விக்குறியாக்குகின்ற ஒரு விடயமாகத்தான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பொது வேட்பாளர் 2 லட்சம் வாக்கெடுத்தால் என்ன, 5 லட்சம் வாக்கெடுத்தால் என்ன, 10 லட்சம் வாக்கெடுத்தால் என்ன, அந்த வாக்கு சஜித் பிரேமதாசா அவர்களுடைய வாக்கு வங்கியிலே பெரிய வெற்றியிலே தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது என்னுடைய கருத்து கணிப்பாக இருக்கிறது. நீங்கள் கூறிய அந்த விடயம்தான் சுமந்திரன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட கோபமாக எடுத்துக்கொள்ளலாம் அரசியல் ரீதியாக. தனிப்பட்ட கோபம் என்பதை விட கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு சஜித் பிரேமதாசா அவர்கள் போட்டியிலிருந்து விலகிய பின்னரும் சுமந்திரன் அவர்கள் தனிப்பட்ட ரீதியிலே தன்னுடைய சொந்த கட்சி உறுப்பினர்களையே, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களையே அவர்களை மாற்றிவிட்டார் என்று விமர்சித்திருந்ததை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் தலசலக பெருமா போட்டியிட்ட பொழுது அவருக்கு வாக்களிக்குமாறும் சஜித் பிரேமதாசா சார்பில் அவருக்கு வாக்களிக்குமாறும் கோரிக்கொண்டுதான் சுமந்திரனுடைய நகர்வு இருந்தது. அதில் ரணில் விக்ரமசிங்க மொட்டு கட்சியினாலே நிறுத்தப்பட்டு அந்த ஆட்சியிலே மொட்டு கட்சியினருடைய 134 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வாக்கை ரணில் விக்ரமசிங்க பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்ற காலப்பகுதியில் தான் இந்திய தூதரகத்தின் ஒரு அதிகாரியினுடைய வேலையும் பறிபோனது இல்லையா? தொலைபேசி உரையாடல் ஒன்று சிக்கியது. கவலையினமான கருத்துக்களை சொன்னதனாலே ஆவேசமாக அந்த வேலையும் பிரச்சனையில் வந்து அமைந்தது. இந்த நேரத்திலே ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுவார் என்பதனால்தான் சஜித் பிரேமதாசா அவர்களும் அந்த தேர்தலில் அந்த தெரிவில் இருந்து பின்வாங்கி கொண்டான், தலசலக பெருமாவை நிறுத்தியிருந்தார். அந்த சிறிய கணக்கை கூட புரிந்து கொள்ளாமல் அதிலே தலசலக பெருமாக்கு வாக்களித்தும் அவர் தோற்ற பின்னர் அது தன்னோடு இருந்த சக பாராளுமன்ற உறுப்பினர்களில் சிலர் வாக்களிக்காததால் தான் அவர் தோல்வியை தழுவினார் என்ற ஒரு சிறுபிள்ளைத்தனமான குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருந்தார்.
84 வாக்குகளை தலசல பெருமாவும் 134 வாக்குகளை ரணில் விக்ரமசிங்கவும் பெற்றுக் கொண்டிருந்தார். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிற அனைவரும் வாக்களித்திருந்தார்கள் தலசல பெருமாவுக்கு. இன்னும் ஒரு 10 பேர், 20 பேர், 30 பேர் வாக்களித்திருந்தால் கூட ரணில் விக்ரமசிங்க தான் வெற்றி பெற்றிருப்பார். அவை இந்த கணக்கிட்டு தெரியாமல் அவர் ஆவேசம் கொண்டு அது சஜித் பிரேமதாசா வெல்லவில்லை அல்ல நிறுத்திய வேட்பாளர் வெல்லவில்லை என்ற ஆதங்கத்தோடு அந்த கருத்துக்கள் வந்ததோடு மாத்திரமல்ல, தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை கூட பகிரங்கமாக பாராளுமன்றத்திலும் பொது வெளியிலும் அவர் பதவி விலக வேண்டும், பாராளுமன்றத்தினாலே தெரிவு செய்யப்பட்ட பின்னரும் கூட அவர் பதவி விலக வேண்டும் என்று பிரசாரம் செய்து மேடைகளில் பேசித்திருந்து அறிக்கைகளை விடுத்து ஒரு ஆவேசமாக பயணித்தவர். ஆனால் அண்மை காலங்களில் ரணில் விக்ரமசிங்கவோடு ஒரு இணக்கமான போக்கை காண்பிப்பதாக கூட நான் அவதானிக்கிறேன் இந்த விடயத்தில். இது அரசியல் கட்சியாக இல்லை, நான் பொதுவாக நான் சொல்லுகின்ற விடயம். அவருடைய பேச்சுக்கள் கருத்துக்களிலே ரணில் விக்ரமசிங்கவையும் நாங்கள் வாக்கு போடலாம், சஜித் பிரேமதாசாக்கும் வாக்கு போடலாம், அனுரகுமார சனாக்கும் அவங்களோடு பயணித்தவர், பொது வேட்பாளருக்கு வாக்கு போடக்கூடாது என்ற கருத்தை முன்வைத்து அதற்கு எதிராக வேலை செய்வேன் என்ற ஒரு புதுவிதமான ஒரு கருத்தை அவர் முன்வைத்து கொண்டு வருகிறார். தமிழ் பொது வேட்பாளர் களமிறங்குவதை, அதுக்கு வாக்களிப்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்காது, தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மை இனத்துக்கு நான் வாக்களித்தாலும் வாக்களிப்பேனே தவிர எங்களுடைய இனத்திலிருந்து வருகின்ற ஒருவருக்கு நான் வாக்களிக்க மாட்டேன், அவரை எதிர்த்து வேலை செய்வேன் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருப்பது அவ்வளவு ஒரு இனநலன் சார்ந்ததாக இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஆனால் நீங்கள் முன்னர் குறிப்பிட்டீர்கள், இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொதுஜன பெரமுனவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தொகையோடு பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட 35 லட்சம் வாக்குகளோடு ரணில் விக்ரமசிங்க அவர்களும், கிட்டத்தட்ட 22 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளோடு சஜித் பிரேமதாசாவும், 4 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளோடு அனுரவும் களம் காணுகிறார்கள் என்று. ஆனால் இன்னும் ஒரு அரசியல் ரீதியான விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது. கடந்த நாடாளுமன்றத்தில் சஜித் பிரேமதாச பிரதான எதிர்க்கட்சியாக தெரிவு செய்யப்பட்டார். அப்போது ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்துக்கு நேரடியாக கூட தெரிவு செய்யப்படவில்லை. அவர் ஒரு தேசிய பட்டியலூடாகவே, அதுவும் 1 வருடங்களுக்கு பின்னரே நாடாளுமன்றம் வந்து நாடாளுமன்றத்தின் மூலமே ஜனாதிபதியானவர். அப்படி இருக்கின்றவரை எப்படி மக்கள் செல்வாக்கு உள்ளவர் என்று கூறலாம் என்கின்ற அரசியல் விமர்சனம் ஒன்றும் முன்வைக்கப்படுகின்றது. இது உங்கள் பார்வையில் எப்படி இருக்கின்றது? அதான் தமிழரசு, நான் ஏற்கனவே சொன்னேன், கடந்த ஜனாதிபதி தேர்தலை வைத்துக்கொண்டோ அல்லது கடந்த பாராளுமன்ற தேர்தல் சூழ்நிலைகளை வைத்துக் கொண்டு இந்த ஜனாதிபதி தேர்தலை நோக்கி நாங்கள் கருத்து கணிப்பீடு செய்வது சிறிது சிரமம். ஏனென்றால் எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்த வாக்குகளை வைத்துத்தான் நாங்கள் விடயங்களை கையாள வேண்டும். ஆனால் இந்த பொருளாதார சிக்கல் ஒன்று நாட்டிலே ஏற்பட்டு கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் 2021 ஜூலை மாதம் 2022 வரைக்கும் இலங்கையில் உள்ள மக்கள், நான் உட்பட, அதில் நாங்கள் பல செவ்விகளை இந்த தளத்திலே நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், மிக கொடுமையான, மிக கொடூரமான ஒரு பொருளாதார சிக்கலை மக்கள் முகம் கொடுத்திருந்தார்கள். எதற்குமே வரிசையில் நிற்க வேண்டிய சூழ்நிலை. எரிபொருளுக்கு கணவன் வரிசையில் நின்றால் உணவுக்கு அரிசிக்கு ஒருவர் வரிசையில் நிற்க வேண்டும், பிள்ளைகளில் ஒருவர் மரக்கறிக்கு வரிசையில் நிற்க வேண்டும் என்ற நிலைமையிலே நாடு மிக கொடூரமான நிலைமைக்கு சென்றிருந்த பொழுது அதை துணிந்து கையில் எடுத்தவர் ரணில் விக்ரமசிங்க என்ற கருத்தினூடாக மிக பாரிய ஒரு அலையை, பொருளாதார காரணிகளை முன்னிறுத்தி மிக பாரிய ஒரு அலையை இலங்கை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க. ஆனால் அது அவரை ஜனாதிபதியாக வெற்றி கொள்ள வைக்கும் என்ற கருத்தை நான் இங்கு பதியவில்லை. ஆனால் அவர் பொது தேர்தலில் எடுத்த வாக்குகளை விட மிக பாரிய அளவு ஒரு வாக்கு எண்ணிக்கையில் ஒரு பாய்ச்சலை அவர் எட்டி இருப்பது கண்கூடாக தெரிகிறது. அது அந்த விதத்திலே ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய வாக்கு எண்ணிக்கை ஜனாதிபதி தேர்தலுக்கு முந்தைய பாராளுமன்ற தேர்தலிலே எடுத்த வாக்குகளோடு ஒப்பிட முடியாத அளவுக்கு மிக பாரிய ஒரு பாய்ச்சலை அவர் கண்டிருக்கிறார் என்றதைத்தான் நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன். அதற்காக அவர் சஜித் பிரேமதாசாவை விட அதிக வாக்குகள் அல்லது அனுரகுமார திசாநாயக்கை விட அதிக வாக்குகளை ஜனாதிபதி தேர்தல் பெற்று விடுவார் என்று ஆர்வம் கூறவில்லை. ஆனால் அவர்கள் இப்பொழுது எங்களுடைய மக்கள் கருத்திலே கொண்டிருக்கக்கூடிய விடயங்களை சரியான முறையிலே கணக்கீட்டின் அடிப்படையில் அவற்றை கருத்திலே கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நான் இதில் விளக்கி இருந்தேன். அவை ரணில் விக்ரமசிங்க அவருடைய வாக்கு கடந்த முறை பாராளுமன்றத்துக்கு வர முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் கூட
இப்பொழுது அவருடைய வாக்கு வங்கி என்பது இந்த பொருளாதார மீட்சிகள், குறிப்பாக இந்த பிரான்சில் நடந்த கடன் வழங்கிய நாடுகளினுடைய ஒப்பந்த கையெழுத்திட்டது, IMF-னுடைய கடன் வழங்குனர் நிலைமை, அதே போன்று ஜப்பான் போன்ற நாடுகள் மீண்டும் கடன் வழங்குவதற்கான ஆலோசனையை முன்வைத்து அபிவிருத்தி திட்டங்களை இலங்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னெடுத்திருக்கின்ற விடயங்கள் என்பவற்றை கருத்திலே கொள்ளுகின்ற பொழுது பொருளாதார ரீதியாக ஒரு மீட்சியை, நிலையான மீட்சியை ரணில் விக்ரமசிங்க கொண்டு வந்து விடுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தமிழ் மக்கள், இலங்கை மக்கள் மத்தியிலே, பெரும்பாலான மக்கள் மத்தியிலே காணப்படுகிறது. ஆகவே இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெறுவாரோ இல்லையோ, கடந்த காலத்தை விட அதிக ஒரு வாக்கு வங்கியை அவர் தனக்காக பெற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் இந்த கடந்த காலத்திலே நடந்த உண்மையான நிலைப்பாடு. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலும் மக்களினுடைய நிலைப்பாடுகளும் கடந்த காலங்களோடு ஒப்பிடுகையில் இம்முறை ஜனாதிபதி தேர்தல் எந்த வகையில் முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றாக இருக்கின்றது, தமிழ் பொது வேட்பாளரினுடைய வரவு தென்னிலங்கை அரசியலில் எந்த அளவு தாக்கத்தை செலுத்தப் போகின்றது என்பது தொடர்பில் முக்கியமான பல கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தமிழரசு. நீங்களும் மக்களை இந்த ஊடறுப்பு நிகழ்ச்சி உண்டாக சந்திப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியதற்கு நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. 4448 நோய்களுக்கும் அதன் அறிகுறிகளையும் அதனை தீர்க்கும் மருத்துவத்தையும் அருளிச் சென்றுள்ளனர். எத்னிக் ஹெல்த் கேர், டி நகர். For details 96000037.